ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா டிஎன்ஏனுடைய ஃப்ராக்மெண்ட் சைஸ் டிட்டர்மினேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம டிஎன்ஏவை ஏதாச்சும் ஒரு ஹோஸ்ட் செல்லுலேருந்து ஐசோலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோர்சிஸ் மூலமாக செப்பரேட் பண்ணுவோம். அப்படி செப்பரேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு செப்பரேட் ஆகிற டிஎன்ஏனுடைய ஃப்ராக்மெண்ட் சைஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃப்ராக்மெண்ட் சைஸ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த மெத்தட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் அகரோஸ் ஜெல் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அகரோஸ் ஜெல். ஸோ இதில் நம்மளுக்கு வெல் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதில் சாம்பிள் லோட் பண்ணுறதுக்கான வெல்ஸ் செப்பரேட்டாக இருக்கும். ஒரு வெல்லில் கம்பல்சரி நம்ம டிஎன்ஏ லேடர் யூஸ் பண்ணுவோம். இந்த லேடர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சைஸ் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு லேடர்னுடைய பேஸ் பேர் சைஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோர்சிஸ் பண்ணதுக்கப்புறமா கிடைச்சிருக்கிற டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது சைஸ் மார்க்கர்ஸ். ஸோ இந்த வெல்லில் இருந்து ஃபஸ்ட்டு பேண்டுக்கான டிஸ்டன்ஸ் என்னவோ அதுக்கான சைஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பேண்ட் 1000 பேஸ் பேர் சைஸ் இருக்கிறது 10 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் மைக்ரேட் ஆகிருக்கு. செகண்ட் பேண்ட் 500 பேஸ் பேர் சைஸ், தேர்ட் ஒன் 250 பேஸ் பேர் சைஸ், ஃபோர்த் ஒன் 100 பேஸ் பேர் சைஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கிற டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை தான் நம்ம சைஸ் மார்க்கர்ஸாக யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ அதனுடைய சைஸ் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குன்றதை நம்ம ரூலர் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய லோட் பண்ண சாம்பிள் வெல்லிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் ஆகிருக்குன்ற அந்த யூனிட் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மில்லிமீட்டர்லேயோ சென்டிமீட்டர்லேயோ மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே இதனுடைய சைஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம பேசிக்காக கன்சிடர் பண்ணி, பேசிக் டேட்டாவாக கன்சிடர் பண்ணி ஒரு கிராஃப் பிளாட் பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் கர்வ் பிளாட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் நம்ம மைக்ரேஷன் எவ்வளோ தூரத்துக்கு அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் மைக்ரேட் ஆகிருக்குன்றத ரூலரில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இது எதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய சைஸ் மார்க்கர், அதாவது டிஎன்ஏ லேடர்னுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ 10 mm மைக்ரேட் ஆகிருக்கா, 15 மில்லிமீட்டரா, 20 மில்லிமீட்டரா, 30 மில்லிமீட்டரா அப்படின்றது நம்ம யூனிட் மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு பேண்டுடைய சைஸ் தான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமே, டேபிளர் காலமில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் கர்வ் நம்ம பிளாட் பண்ணிடலாம். ஸ்டாண்டர்ட் கர்வ் நம்ம பிளாட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுடைய அன்னோன் சாம்பிள் டிஎன்ஏனுடைய ஃப்ராக்மெண்ட். இது செகண்ட் ஃப்ராக்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுடைய சைஸ் மார்க்கருக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மார்க்கருக்கு மிடில் இது செப்பரேட் ஆகிருக்கு. செகண்ட் பேண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் மிடில் செப்பரேட் ஆகிருக்கு. அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணணும். இங்கேருந்து இந்த பேண்டுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இங்கேருந்து இந்த பேண்டுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை நம்ம இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பிளாட் பண்ணோம்னா இது எங்கே கனெக்ட் ஆகுதோ, இன்டர்செப்ட் ஆகுதோ, இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணுறது மூலமாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஹாரிசன்டலாக பிளாட் பண்ணுறது மூலமாக அதனுடைய பேஸ் பேர் சைஸ் என்னன்றது நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த ஃப்ராக்மெண்ட் மைக்ரேட் ஆகிருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது டிஎன்ஏ லேடர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த லேடரை வச்சு அதனுடைய ஸ்டாண்டர்ட் சைஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் கர்வ் பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அன்னோன்தை நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இது கிராஃபிக்கல் மெத்தட். இதே மாதிரி கிராஃபிக்கல் மெத்தட் மாதிரி லீனியர் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் மூலமாகவும் நம்மளால் பிளாட் பண்ண முடியும். ஸோ இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இதை நம்ம டிஎன்ஏனுடைய ஃப்ராக்மெண்ட் சைஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் தான், பட் பேசிக்காக தேவைப்படும். ஸோ இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷனுக்கு அப்புறமா நம்மளுக்கு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டுடைய சைஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதே மாதிரியான சிம்பிள் கேல்குலேஷன்ஸ் பயோடெக்னாலஜி அண்ட் அதர் லைஃப் சயின்ஸ் கோர்ஸ் ரிலேட்டடான கேல்குலேஷன்ஸ் இதுக்கப்புறமா வர ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.